எக்ஸலில் இருக்கிற 10 சூப்பரான ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், கரண்ட் டேட் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் செமிகோலன் கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட் டேட் டிஸ்பிளே ஆகும். அதாவது இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் டைம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன டைம் இருக்கோ அந்த டைம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட். ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னா ஒரு செல்லில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் 5 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், போல்டு. ஸோ போல்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க்காக வரணும் அப்படின்னா நீங்கள் போல்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே கண்ட்ரோல் ப்ளஸ் பி ஷார்ட்கட் தெரியும். பட் எக்ஸலில் நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் 2 கொடுத்து கூட நீங்கள் போல்டு ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் இட்டாலிக்னால் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும். ஸோ கொஞ்சம் ஸ்டைலிஷாக வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஐ கொடுத்துக்கலாம் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் 3 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஐ எல்லாருக்கும் தெரியும். பட் எக்ஸலில் நீங்கள் கண்ட்ரோல் 3 கொடுத்து கூட இட்டாலிக் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் அண்டர்லைன், கண்ட்ரோல் ப்ளஸ் யூ எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர எக்ஸலில் நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் 4 கொடுத்து அண்டர்லைன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரே டெக்ஸ்ட்டு மல்டிபிள் செல்ஸுக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் என்டர் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த செல்லிலேருந்து எந்த செல் வரைக்கும் வேணுமோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செல்லில் ஒரு கண்டென்ட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த செல் வரைக்கும் செலக்ட் பண்ணிங்களோ அது வரைக்கும் அந்த கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர். அதாவது சேம் டெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் செல்ஸுக்கும் வரணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன், ஆல் பார்டர். ஸோ ஆல் பார்டர் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டேபிளுக்கு வந்து ஒரு பார்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹெச்பிஏ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டர் அப்ளை ஆகிடும் அந்த டேபிளுக்கு. இப்போ பாருங்கள், நான் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து அந்த டேபிளுக்கு பார்டர் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? பாருங்கள், உள்ளேயும் உங்களுக்கு வந்து பார்டர் அப்ளை ஆகிருக்கும், வெளியும் உங்களுக்கு வந்து பார்டர் வந்து அப்ளை ஆகிருக்கும். இதே இது அவுட் சைட் பார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட் சைட் மட்டும்தான் வரும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அந்த டேபிளை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 7 கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த டேபிளுக்கு அவுட் சைட் மட்டும்தான் பார்டர் வரும், உள்ளே எந்த ஒரு பார்டரும் வராது. ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிற டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் வந்து அந்த பார்டர் தெரியுதா? ஸோ இதுதான் வந்து ஆல் பார்டருக்கும் அவுட் சைட் பார்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், மல்டிபிள் லைனாக ஒரு செல்லில் நீங்கள் கண்டென்ட்ஸ் டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்ட் ப்ளஸ் என்டர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ பானு ட்ரைனிங் டெக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லில் கொடுக்குறேன். பட் எனக்கு வந்து இது வந்து ஒரு 3 லைனாக வேணும், ஒரே செல்லுலேயே 3 லைனாக வேணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் பானு மட்டும் கொடுத்துட்டு அதிலிருந்து ஆல்ட் ப்ளஸ் என்டர் கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்து ட்ரைனிங் டைப் பண்ணுங்கள். திருப்பி ஆல்ட்டு என்டர் கொடுங்க, டெக் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், மல்டிபிள் லைனாக டைப் பண்ணியிருக்கோமா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைனாக டைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ ஆல்ட் ப்ளஸ் என்டர். அதாவது இதனோட நேம் வந்து ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஹோம் ரிப்பனில் அலைன்மெண்ட் டேப்பில் ரேப் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் தான் அந்த 10 சூப்பர் ஷார்ட்கட் கீஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.